இந்தியாவின் மிச்சத்தீவு கச்சத்தீவை மீட்டெடுக்கும் போராட்டம் காவி புலிப்படை தலைவர் நிறுவன தலைவர் கச்சத்தீவின் நாயகன் திரு சிபி பிரபஞ்சி போஸ் அவர்களின் தலைமையில் சுமார் 20 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த கச்சத்தீவின் மிச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய காலம் ஏனென்றால் இங்கே வாழுகின்ற தமிழர்கள் மீனவ தமிழர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நாளொரு பொழுதும் வேலையும் அவர்கள் கஷ்டமும் துன்பமும் பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பலர் சுடப்படுகிறார்கள், பலரை கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் உடைமைகளை பறிமுதல் செய்யப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கச்சத்தீவு என்பது நம்மளுடைய தமிழக மீனவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் அந்த வலையை அலசி காய வைப்பதற்கும் அங்கே சென்று மக்கள் மீன் பிடிப்பதற்கும் தேவைப்படுகிற முக்கிய காரணமான ஒரு இடமாக கச்சத்தீவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கச்சத்தீவை காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்கள் அதை தாராளத்து கொடுத்தார்கள். அன்று முதல் இன்று வரை கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த முறை நாம் போராடிய இந்த போராட்டம் இந்த வருடத்திலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் அயராக போராடி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பாராட்டி இந்த சூழ்நிலை நடத்தி கொண்டிருக்கிற நம்மளுடைய சிபி பிரபஞ்சி போஸ்ஜி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை ஏனென்றால் இன்னைக்கு அரசியல்வாதிகளும் எவ்வளவோ அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர் முதல் மந்திரி முதல் எம்பி வரை எல்லாம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் தவிர, ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்கின்ற ஒரு போதை யாரும் வைப்பதில்லை. ஏனென்றால் நேரம் வரும்போது கச்சத்தீவை பற்றி பேசுவார்கள் மற்றும் கச்சத்தீவை மறந்து விடுவார்கள். ஆனால் நாம் எல்லாம் எப்படா ஜனவரி 26 வரும், மீண்டும் கச்சத்தீவு போராட்டத்திற்கு செல்வோம் என்று நேரத்தையும் காலத்தையும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிற காவி புலிப்படைக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.